அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த வீடியோவில் மதியம் லஞ்ச் பார்க்க போகிறோம். இது மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து பூவாலி கத்தாழைன்னு சொல்லுவாங்க அந்த மீன் பேர். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருக்க மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட தக்காளி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பிழிஞ்சு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த புளி ஊற வச்ச தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை இதோட 2 செட்டு கலந்து, இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படி ஊற வச்சு மீன் பொரித்தா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மீன் பொரிக்கும் போது இதேமாதிரி நல்லா எண்ணெய் நல்லா சூடு வந்து இதேமாதிரி நல்லா பொரியிற சவுண்டு வெளியில் தெரியணும். இது சும்மா எண்ணெய் சூடு வராமல் போட்டால் அவ்வளோதுக்கு மீன் டேஸ்டியாக இருக்காது. இது மீன் பொரியட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறேன். புளிக்கரைசல் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், இதுக்கு பூண்டு எல்லாம் தாளிப்புக்கு ரெடி பண்ணியாச்சு. 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட இந்த மீன் பொரிச்ச அந்த சட்டியில் சிறிதளவு உப்பு, அவங்க தேவைக்கு ஏற்ப 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதோட மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மல்லித்தூள்லேயே சீரகம், சோம்பு, மிளகு எல்லா தூளும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால நான் தனியாக சேர்க்கலை. நீங்கள் வேணால் அதில் வந்து தனியாக மல்லித்தூள் இருந்தால் அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அதோட ஆட் பண்ணி சேர்த்து குழம்பு வைங்க. அதுக்குள்ளே இந்த மீன் பொரிஞ்சிருச்சுன்னு திருப்பி போட்டுக்கிட்டேன். நான் குக்கிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுனா நான் இனியும் குக்கிங் டிப்ஸ் போடுவேன். என் வீடியோவில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வீடியோவில் என்ன கரெக்ஷன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஒரு பக்கம் மீன் பொரியல் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே குழம்பு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ புளிக்கரைசல், நான் மீன் குழம்புக்கு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாகவே புளிக்கரைசல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும், நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இதே மாதிரி தக்காளியை நொறுங்க பிசைஞ்சு விட்டுக்கிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு அவங்களுக்கு தேவையான அளவு நல்லா கெட்டியாக வைக்கணுமோ இல்லை லிக்யூடாக வைக்கணுமோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குழம்பு வச்சுக்க வேண்டியதான். நான் ஏற்கனவே மீன் குழம்பு ரெசிபி கொடுத்துருக்கேன். இது இப்போ மீன் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை ரெடி பண்ணி ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதான். இப்போ குழம்பு தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். இதுக்கு வெங்காயம், பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட நான் வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல பொன்னிறமாக நல்லா வதங்கி வர வரையிலும் வதக்கி எடுக்கணும். அப்போ தான் குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் நான் என்ன வீடியோவில் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இப்போது இந்த மீனையெல்லாம் அதில் இறக்கி விட்டுக்கலாம். இதோட வேறு எந்த காய்கறியும் நான் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு மாங்காய் மட்டும்தான் லாஸ்ட்டாக போட போகிறோம். ஏன்னா இப்போயே புளிப்பு இறங்கிடும், அதனால் நான் மாங்காய் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் போடுவேன். இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் மாங்காய் அதோட ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா கொதித்து இறக்க வேண்டியதான். இதோட வாழைப்பூ பொரியல்
பண்ணலான் இருக்கேன். இந்த வாழைப்பூ பொரியலுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிப்ஸு 10ல் போட்டிருக்கேன். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணும் போது மோர்லேயே தயிர்லேயே போட்டு தான் க்ளீன் பண்ணணும். ரீசன் என்னென்னா, அது வெளியே சும்மா க்ளீன் பண்ணி வச்சா அது பிளாக் ஆகிடும். அதனால அது ஃப்ரெஷ்ஷாக பறித்த மாதிரியே ஒயிட் கலர்லேயே இருக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நான் வாழைப்பூ பொரியலுக்கு 2 மசாலா தூள் தான் ஆட் பண்ணுவேன். இப்போது இதுக்கு அதிக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு கிளறி லைட்டாக அதில் தண்ணி ஊற்றினா போதும். இது சீக்கிரமே வேகக்கூடிய ஒரு பொருள் தான். இதோட சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வதங்கட்டும். இது எண்ணெயிலேயே சுருள வதக்கணும். என் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போது வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் துருவல் 1 கப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா சுருளை வதக்கி இறக்க வேண்டியதுதான். இந்த வாழைப்பூ பொரியல் உடலுக்கு ரொம்ப நல்லது. இது வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இது ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிடுங்க. இன்றைக்கி மதியம் லஞ்ச் மீன் குழம்பு, மீன் பொரியல், வாழைப்பூ பொரியல் 3 ரெடி ஆயிடுச்சு. இது 3 காம்பினேஷனும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.